சோ மிஸ்கின் சார் இதுக்கப்புறம், அதாவது மிஸ்கின் சார் பேசின ஆபாச வார்த்தைக்கு நான் குரல் கொடுத்தேன், கண்டனம் தெரிவிச்சேன். இதுக்காக எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் போன் பண்ணி, சார் இதை நம்ம ஒரு கண்டென்ட்டா ரெடி பண்ணுவோம், நான் மிஸ்கின் சார் மாதிரி நடிக்கிறேன், நீங்க திவாகரா இருங்க, நம்ம ஒரு பெரிய கண்டென்ட் ரெடி பண்ணி உள்ள போடுவோம். நான் தம்பி அது தப்பு. மிஸ்கின் சார் பண்ண தப்ப உணர்த்தணும் அப்படின்றத நம்மளோட எய்மே தவிர அவங்களை அவமானப்படுத்தணும்ன்றது நம்ம எய்ம் கிடையாது. இதுக்காக புதுசா ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி புதுசா நம்ம மீடியாக்குள்ள போட்டு அப்படி யாரையுமே நம்ம புண்படுத்த கூடாது. கண்டிப்பா பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் அவர் பண்ண தவற அவர் உணர்வாரு. ஓகேங்களா? அதாவது நாம் அனைவரும் சமுதாய ஊடகத்துல பாத்தீங்கன்னா நாம் அனைவரும் ஒரு குடும்பமா செயல்படுறோம். நம்ம குடும்ப உறுப்பினர்ல யாராவது ஒரு ஆள் தவறு பண்ணாங்கன்னா அதை சுட்டி காட்டி திருத்தணுமே தவிர, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு ஓயாம குத்தி குத்தி காமிச்சு, அதாவது என்ன சொல்ற, நம்ம ஆளுங்க ஈர பேனை வைப்பாங்க, பேனை ஈர ஆக்குவாங்க. ஓகேங்களா? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை அப்படியே தோண்டி 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 பெருசாக்குவாங்க. அவர் தப்பு பண்ணிட்டாரு, அது இனிமே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம குரல் கொடுத்துட்டோம், இதை பத்தி பேசிட்டோம். ஆனா பேசின விஷயத்தை பாத்தீங்கன்னா சில ஊடகங்கள் மிஸ்கின் சார் தப்பா பேசினாலும் ஏன் அந்த ஊடகங்கள் அந்த இடத்துல பீப் சவுண்ட் போடாம அதை டைரக்டா போடணும்? ஏன் அந்த ஊடகங்கள் சம்பந்தமே இல்லாம என்னோட போட்டோவை அதுல கோர்த்து விடணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ஆகிய சிறந்த நடிகர்னு சொல்லிட்டு அனைத்து டைரக்டர்களும் பெரிய பெரிய டைரக்டர்களும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க.